ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ஈஸியான மீன் குழம்பை எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 2 பூண்டை எடுத்து இந்த மாதிரி உளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கப் அளவு எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தேங்காய் 1/4 மூடி அளவு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. பொடி வகைகள் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் வெந்தயம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு நல்லா சூடுபடுத்திக்கலாம். கடாய் சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே நம்ம உளிச்சி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயமும் அதே போல் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லா பூண்டையும் சேர்க்க வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம், மிளகு இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதாவது வெங்காயம், தக்காளி இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வதக்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ திரும்பவும் அதே கடாயை சூடுபடுத்திட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஆயில் சூடான உடனே வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 5லேருந்து 7 வெங்காயம் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம். கூடவே நம்ம உளிச்சி எடுத்து வச்சுருந்த பூண்டை பாதி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு இது மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதித்து பாதியாக சுண்டி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து பாதியாக சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 மூடி தேங்காவை எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம வச்சுருந்த மீனை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி மெத்தடில் குழம்பு வச்சுட்டு அந்த மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி மத்தி மீன் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த மீனை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாலே போதும். அதிகமாக வேக விட்டோம்னா மீன் எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிடும். அதனால் 5 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சாச்சு. நம்ம மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு நம்ம உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மீன் குழம்பு எல்லாமே அட்டகாசமாக ரெடி ஆயிருச்சு. சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் மீன் குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள், எல்லா சோறுமே காலியாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.